ஸோ இந்த மகர ராசிக்கு ஆடி மாதத்தில் என்ன விஷயங்கள் சூப்பர் டூப்பராக நடக்க காத்துட்டு இருக்குதுன்னா, வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து போவாங்க. அது வேலையாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்ன விஷயம் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அவங்களுக்கு சக்ஸஸ் அமையும். கொலாபரேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுவும் ஒரு ஃபினான்ஷியல் பார்ட்னர் ரீதியான கொலாபரேஷன் வருது, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் மாதிரி கொலாபரேஷன் வருது. எந்த விதமான கொலாபரேஷனாக இருந்தாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ஆண் நபராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அழகான பெண்கள்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்களால இவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பெண்களாக இருந்தாங்கன்னா மகர ராசி என்பர்கள் மேம், இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான சூப்பர் டூப்பர் விஷயங்கள்லாம் நடக்க காத்துட்டு இருக்கு? ஸோ இந்த மகர ராசிக்கு ஆடி மாதத்தில் என்ன விஷயங்கள் சூப்பர் டூப்பராக நடக்க காத்துட்டு இருக்குதுன்னா, வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து போவாங்க. அது வேலையாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ஆம்பிஷன்ஸாக இருக்கட்டும், அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வைப்பாங்க. இது எப்படி எடுத்து வைப்பாங்கன்னா, போல்டான சாய்ஸஸ் வந்து மேற்கொள்வாங்க. அந்த சாய்ஸஸ் அவங்களுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக பிளான் பண்ண ஒரு விஷயத்தினுடைய ஆக்ஷன்ஸை வந்து மேற்கொள்வாங்க. ஸோ தள்ளி போட்ட விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய பிளான்ஸை வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில விஷயங்கள்லேருந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்லை மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாமா, ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் முக்கிய முடிவுகள்லாம் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக எடுத்துகிட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு சூப்பர் டூப்பராக இந்த மந்த் வந்து நடக்கும். அதாவது ஒரே இடத்துல நிற்காம அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து கிளாரிட்டியாக எடுத்துட்டு அடுத்து மூவ் ஆன் ஆவாங்கன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயம் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அவங்களுக்கு சக்ஸஸ் அமையும்? மகரம் என்ன விஷயங்கள் பண்ணால் இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கொலாபரேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுவும் ஒரு ஃபினான்ஷியல் பார்ட்னர் ரீதியான கொலாபரேஷன் வருது, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் மாதிரி கொலாபரேஷன் வருது, இல்லை அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் ஒரு கொலாபரேஷன் வருது, வேறு டீம்லேருந்து கொலாபரேஷன் வருது. அப்படின்ற போது எந்த விதமான கொலாபரேஷனாக இருந்தாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு இனிஷியல் சக்ஸஸ் வந்து அந்த மந்த்லேயே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இவங்க பண்ண வேண்டியது மற்றவங்களோட சேர்ந்து வந்து செயல்படணும். ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியலாம். ஸோ அப்போ அவங்களோட நாலேஜும் சேர்த்து இவங்க அப்ளை பண்ணும் போது இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இந்த மந்த்தில் வந்து யாருக்கிட்ட மகர ராசி என்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஸோ மகர ராசி எந்த நபர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண் நபராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அழகான பெண்கள்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்களால இவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பெண்களாக இருந்தாங்கன்னா இவங்களுடைய அம்மா, இவங்களுடைய மதர்-இன்-லா, ஸோ அப்படியான பெண்கள்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க சைட்லேருந்தே இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அண்ட் இன்னும் ரெண்டு பேரும் ஜென்ரலாக எந்த மாதிரியான ஒரு பெண்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல ஒரு ஃபினான்ஷியலி ஹை ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இந்த ஆடி மாதத்தில் வந்து மகர ராசி என்பர்கள் பண்ணக்கூடாத விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ மகர ராசி இந்த ஆடி மாதத்தில் என்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணக்கூடாது. ஸோ ஒரே நேரத்திலே 2 விதமான விஷயங்களை வந்து மேற்கொள்கிறது. பணம் ரீதியான விஷயங்கள் கூட, ஒரு பக்கம் கடன் வாங்குறது, ஒரு பக்கம் கடன் கொடுக்குறது, இப்படியெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இந்த பக்கம் வட்டிக்கு வாங்கி அந்த பக்கம் அதிக வட்டி விடுவாங்க. இதெல்லாம் மல்டி டாஸ்கிங் தான். ஸோ இப்படியான விஷயங்களும் சரி, ஒரே நேரத்தில் நான் 2 வேலையும் பார்ப்பேன், குக்கிங்கும் பார்ப்பேன், இங்கே வந்து நான் என்னுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க்கையும் பார்ப்பேன், இப்படியான விஷயங்கள். அப்போ இந்த மாதம் மோஸ்ட்லி அதிகபட்சம் ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை செய்யறது தவிர்த்துறது நல்லது. ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை வந்து செய்யறது தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதத்தில் மகர ராசி என்பர்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கணும்னா என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கலாம்? ஸோ மகர ராசிக்கான ஆடி மாதத்துக்கான ஒரு பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து பிளானிங்ஸ் மேற்கொள்ளலாம். அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அவங்களுடைய பிளானை வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போடலாம். என்னுடைய வாழ்க்கையினுடைய பிளான் இதான், இந்த டைம் இது நடக்கணும், இந்த டைம் இது நடக்கணும் எதிர்பார்க்குறேன், இந்த டைம் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, எந்தெந்த டைம் ஃப்ரேமில் என்ன நடக்கணும், என்னென்ன பண்ண எதிர்பார்க்குறாங்களோ அது ப்ளூ பிரிண்ட் மாதிரி வந்து போடலாம்.
ஸோ அதை பண்ணிட்டு டெய்லியும் அதை வந்து ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, வேற ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, இப்படியான விஷயங்கள் பண்ணலாம், டெய்லியும் பண்ணலாம், தப்பே இல்லை. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷனாக அவங்களுக்கு மாறும். ஏன்னா அங்கே ப்ளூ பிரிண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்களோ, என்ன இருக்குதோ அதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான சுச்சுவேஷன் அமைய ஆரம்பிக்கும். ஓகே, சூப்பர். அதாவது வந்து எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லாங்க. அது வந்து மகர ராசி என்பவர்களுக்கு வந்து 100% ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பர் மேம். ஸோ யூனிவர்ஸ் வந்து மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ். ஸோ மகர ராசிக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது, எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லாருமே ஆப்போசிஷன்ஸாக அவங்களுக்கு நின்னாலும், ஆப்போசிட் பார்ட்டியாக நின்னாலுமே கூட இவங்க அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட்டை மட்டும் விடவே கூடாது. ஸோ எல்லா சேலஞ்சஸையும் வந்து ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் உங்கள் சைடு கரெக்டாக இருக்கீங்கன்னா எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்கள் அதை எதிர்த்து போராடுங்க. எந்த கஷ்ட காலமாக இருந்தாலும் எதிர்த்து போராடுங்க. அப்படி நீங்கள் போராட தயாராகிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கான ஒரு நல்லதையும் சரி, வெற்றியும் சரி கண்டிப்பாக கொடுத்தே தீரும். பட் நீங்கள் எந்த அளவு போராடுறீங்க அப்படின்றது தான் இங்கே விஷயமே அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து இங்கே மகர ராசி கன்வே பண்ணுறாங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுலேயும் மகர ராசி வந்து நிறைய விஷயங்களை போராடி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ போராடி நீங்கள் ஒரு விஷயத்த பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போராடினீங்கன்னா அதை வந்து யூனிவர்ஸ் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக டேரக்ட் மூலமாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போராடி தான் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த யூனிவர்ஸ் மெசேஜை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐ லவ் யூனிவர்ஸ் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.